எப்போ பார்த்தாலும் இந்த மாமியை கிழவிக்கு இதே வேலை. பெரிய மருமக சீர் கொண்டு வந்திருக்குது, பெரிய மருமக சீர் கொண்டு வந்திருக்குது. நானும் சீர் கொண்டு வர மாட்டேன்னா? நானும் கொண்டு வரலையா? இன்னைக்கு இருக்குது. முத்தாய்க்கா, முத்தாய்க்கா, யார் வீட்டில் இருக்கீங்க? வெளியில வாங்க ஒரு நிமிஷம். ஏன் இந்த கத்துறிய? அது ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆகிட்டு வந்து இத்தனை வருஷமா எங்க கிழவி இருக்குது. கிழவி எப்போ பார்த்தாலும் பெரிய மருமக தான் நல்லா அள்ளி கொண்டு வந்திருக்குதான், நல்லா மூட்டை முடியா கட்டிட்டு கொண்டு வந்திருக்குதாம்மா. நான் சின்ன மருமக, நான் மூட்டை கட்டாம கொண்டு வந்திருக்கிறேன்னா ஒண்ணுமே கொண்டு வரலையா. அதனால இன்னைக்கு நான் போய் எங்க அம்மா கிட்ட சொல்லி பெரிய மருமக கொண்டு வந்ததை விடவே நல்லா பெரிய பெரிய சீர்பாத்திரமா கொண்டு வந்திருக்கேன். அது ஆள் இல்லாம வச்சு கொண்டு வந்திருந்தா சரியா யாருக்குமே தெரியாது. அதனாலதான் பக்கத்துல அக்கம் பக்கத்துல உள்ளவங்களெல்லாம் கூப்பிட்டு காட்டி கொடுத்தாதானே எங்க கிழவிக்கு உரைக்கும். அதனாலதான் உங்களை வந்து ஒரு பொது மனுஷியா கூப்பிடுறேன். நான் சீர் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த சீரெல்லாம் நீங்க தான் வந்து பார்த்து சரியா எடுத்து வைக்கணும். வாங்க, கொஞ்சம் வர முடியுமா? வா போய் பார்க்கலாம். வா வாங்க. வர்றேன். வாங்கக்கா, உட்காருங்க அந்த சேர்ல. அப்படி உட்காந்துக்கிட்டே சொல்லு. உட்காந்துட்டீங்களா? தண்ணி எதுவும் குடிக்கிறீங்களா? இல்ல பரவாயில்ல, வேண்டாம். காபி டீ வேண்டாம். ஒண்ணு வேண்டாமா? கூல் ட்ரிங்க்ஸ் வேண்டாம். நீ முத சீரை காட்டு, நான் பாத்துட்டு எனக்கு வேலை இருக்குது. வாங்க. இப்படி ஒரு சீரை நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. வாங்க காட்டு பாருங்க. வண்ணமா வகை வகையா நான் வாங்கிட்டேன் அந்த சீரு. பாரு, ஹாட் பாக்ஸ் எல்லாம் எங்க அம்மா மருமகனுக்கு சோறாக்கி போடணும்னு ஹாட் பாக்ஸ் எல்லாம் கொண்டாந்து இருக்குது. பாத்தியா? நல்லா இருக்கு. பாத்தியா? பாத்துட்டு இதெல்லாம் பாத்துருக்கியா? பார்த்ததே இல்ல நானு. பாருங்க, இதெல்லாம் டபராவுல எங்க அம்மா அந்த காலத்துல அரிசி போட்டு ஆக்க மாட்டாங்களாம். கம்பு வாங்கி கம்பு முதற்கொண்டு ஊற வச்சு கொடுத்துருக்குது சீர் பாத்திரத்துல. நீ கம்பு குத்தி சோறாக்கிருவியா? கம்பு நான் குத்தலைனாலும் எங்க அம்மா ஊற வச்சு கொடுத்துருக்குது. அப்படியே மிக்சியில போட்டு ஜொர்றன்னு சுத்தி விடுவேன். எங்க அந்த மிக்சியில போட்டு சுத்திட்டு போக வேண்டியதே. மிக்சி வேற காணமே, எங்கன்னு தெரியலையே. ஐயோ, மிக்சி வேற விட்டுட்டு வந்துட்டேன். சரி, நாளைக்கு வாங்கிட்டு வந்துடுறேன். இப்ப பாத்தீங்கன்னா இங்க பாரு, தட்டு இருக்குது, இட்லி ஊத்தி வைக்கிற பாத்திரம் இருக்குது. இங்க பாரு, இதுல எல்லாம் நான் எங்க மாமியாருக்கு இட்லி ஊத்தி தருவேன். பக்கெட் இருக்குது. எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கொடுப்பியா? உனக்கெல்லாம் நான் தர்றேன். முதல்ல இந்த சீர் ஜாமான் எப்படி இருக்குது, இதோட கருத்து எப்படின்னு உனக்கு சொல்லு முதல்ல. நல்லா இருக்கு. நல்லா இருக்குதா? சூப்பரா இருக்குது. பாரு, கொடை மாடல் கொடை பாரு. கொடை அருமை. இதெல்லாம் எங்க போய் கண்டுபிடிச்சு வாங்குனீங்க? தேடி எங்க அம்மா அப்படியே பஸ்ஸான பஸ், காரான காரு, ரயில் தண்டவாளம் எல்லாம் ஏறி தண்டவாளத்தை கூட கையோட கலட்டி எடுத்துட்டு வந்துருச்சு. இந்த அடுப்பு இருக்கே, அடுப்பு இந்த தமிழ்நாட்டிலேயே எங்கேயுமே இத்தாத்தண்டி அடுப்பு பார்த்துருக்க மாட்டாங்க. நான் பார்த்ததே இல்லை. ஆமா, இந்த அடுப்பு உடஞ்சு வாங்கக்கூடாதுன்னு கடையா ஏறி இறங்கி வலிக்கு திடீர்னு விழுந்துட்டேன் நானு. கீழே விழுந்துட்டியா? ஆமா, கைகள் அடிபட்டுச்சா? இப்படி விழுந்து இந்த அடுப்பு சரி விழுந்தாலும் பரவாயில்ல, மாமியாருக்கு அடுப்பு காட்டினாவே மனங்குளிர்னு சொல்லி இந்த அடுப்பு வாங்கிட்டு வந்தேன். அடுப்பு வாங்கிட்டு வந்ததுமே இங்க பாத்தியா என்ன இது? என்னது? நவதானியம் போட்டு சோறு குழம்ப மங்களகரமா ஆக்கிட்டு இருக்கிறேன். இது ஒரு ரோட்ல இப்படி வெந்துட்டு கிடக்கட்டும். இந்த அரிசியும் ஊற வச்சிருக்கிறேன் மாமியாருக்கு கஞ்சி காய்ச்சி ஊத்துறதுக்கு. நாளைக்கு எங்க மாமியா வந்து நீ எல்லாம் ஒரு மருமக கஞ்சி காய்ச்சி ஊத்துனியான்னு என்னை பார்த்து கேட்க கூடாது. எனக்கு நாக்கு மேல பல்ல போட்டு பேசினா நான் ரோசக்காரி. இத்தனை அழகான பாத்திரத்தையும் நான் வாங்குறதுக்குள்ள அப்படியே வேத்து விறுவிறுத்து போயிருச்சுக்கா. பாரு, எவ்வளவு கஷ்டப்பட்டு எங்க அம்மா எனக்காக இத்தனை சீர் பாத்திரத்தையும் வாங்கி கொடுத்தாங்க. அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. நான் எங்க வீட்டுல இருந்து எப்படி தெரியும்? எனக்கு தெரியாது. எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த சீர் சனத்தையெல்லாம் கொடுத்தா நாளை பின்னி எங்க மாமியார் கூட்டி கேக்கும், நீ என்னாடி கொண்டு வந்த என் வீட்டுக்கு சீரு அப்படின்னு கேக்கும். நீ இந்த சாட்சி சொல்லணும். சரியா? சொல்றேன். என்னன்னு சொல்லுவ? இதெல்லாம் ஊடு கொண்டாந்து சேர்த்துறதுக்குள்ள ஏக்கா இத்தனை சீத்துக்கு கொண்டாந்து இருக்கிறனே, நாளை பின்னி கேட்டேன் மாமியார் கிட்ட சொல்லுவியா? நான் சொல்லுவேன். மருமக நிறைய கொண்டாந்து இருக்கிறேன்னு சொல்லுவேன். சொல்லணும்ல, அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கிறேன். சொல்றேன். எப்படி கண்ணை பறிக்குது பாத்தியா? கண்ணை பயங்கரமா பறிக்குது. இப்படி ஒரு சீரை நீ பார்த்திருக்கியா? பார்த்ததே இல்ல. எங்க போய் வாங்குனீங்க இதெல்லாம்? அப்படி கேளு. அதுக்கு தானே உன்னை கூப்பிட்டது. உன்னை கூப்பிட்டு வச்சா ஆல் இண்டியா ரேடியோ மாதிரி நீ தமிழ்நகர் எங்கேயுமே நீ போய் பறக்கி விட்டுருவ. நல்ல மகராசி நீ. இது வந்து அந்த காலத்துல எங்க பாட்டி, எங்க தாத்தா, எங்க அம்மாவோட அம்மா
பாட்டி எல்லாம் ஒரே கடையில தான் வாங்கணும். ஒரே கடையில. ஒரே கடையில. அந்த கடை எதுன்னு எனக்கு தெரியாது. எங்க அம்மா தான் போய் வாங்கிட்டு வந்துச்சு. நான் போகவும் நம்ம பிள்ளை இப்படியா போய் கேக்குறாங்களே அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்து வச்சிருக்கு சீரு. நான் அதை கொண்டாந்தேன். பாக்கலாம் இனி இந்த கிளவி மட்டும் ஏதாவது பேசட்டும் என்னைய, அப்புறம் இருக்குது. இந்த சீரெல்லாம் எதுல கொண்டு வந்த? அப்படி கேட்கணும். பாயிண்ட் கேப்பேன். முடிஞ்ச அளவுக்கு கேப்பேன். மாட்டு வண்டியில கொண்டாந்து. மாட்டு வண்டியா? எங்க காட்டு பாக்கல. விடிய விடிய பஸ் இருக்குதா, கார் இருக்குதா, பிரசர் இருக்குதா, என்ன இருக்குது? ஒண்ணும் இல்ல. மாட்டு வண்டி அது ஒத்தமா. அந்த காலத்துல எல்லாம் ரோட்லயே நடந்து போவாங்க, நடந்து வருவாங்க. என்ன வாகனம் இருந்துச்சோ என்னவோ, எங்க அம்மா தான் பாவம் எனக்காக கஷ்டப்பட்டு இத்தனை உலையும் வாங்கி இதோ இந்த மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில இந்த மாட்டு வண்டி என்னமா மாட்டு வண்டி அத்தனை கயிறு போட்டு கட்டி இருக்குது? மாடு ஓடி இருக்க கூடாதுல, அதனாலயா? மாடு ஓடிருச்சுன்னா போய் விரட்டி போய். இது வந்து நாட்டு மாடு பாரு, கொம்பு யார் மேல பட்டுருச்சுன்னா அப்படிதான். அதனால கயிறு போட்டு எங்க அம்மா புத்திசாலி கயிறு போட்டு கட்டி மாடு எங்கேயும் விலகாத அளவுக்கு கட்டி இதுலயே மேடு பழத்துல இப்படி ஏத்தி 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 மாடு கீழே விழுகாம இருக்கிறது. இந்த மாட்டு வண்டியில இதோ இதுக்குள்ள உள்ள உட்கார்ந்து இருக்குது பாத்தியா? இந்த ஜாமான் அதுக்குள்ள வச்சு கொண்டாந்தேன். ஆமாக்கா, இதுலதான் வச்சு கொண்டாந்தேன். ஜாமானத்தை வச்சு மாட்டு வண்டிக்காரர் உள்ள உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆமா உட்கார்ந்து இருக்கிறாரு. தெரியுதா? தெரியுது. அவர் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டுட்டு நீங்க உள்ள வாங்க ஜாமானத்தை வைக்கணும்னு சொல்லி. ஜாமான் வைக்கிறதுக்கு இடமே இல்ல மாட்டு வண்டியில. அதனால மாட்டு வண்டி ஓட்டுறவரை பிடிச்சி உள்ள தள்ளி விட்டு இங்க வேற எங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாரு. இன்னும் இவரை வேற இறக்கி விடல. பாவம், இறக்கி விடு. இந்த மாட்டு வண்டி நீ பாத்துருக்கியா? இல்லையே, நான் பார்த்ததே இல்ல. இந்த மாட்டு வண்டியில இவ்வளவு சீரையும் அடுக்கி கொண்டு வரதுக்கு என்ன மாதிரி ஒரு தைரியசாலி யாருக்கு வரும்? யாருக்குமே வராது. இப்படி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு எங்க மாமியார் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி சொல்லணும். நீ நாளைக்கு வேலைக்கு போனேன்னு வெயி 10 ரூபாய்க்கு உனக்கு ஏதாவது தீனி வாங்கி தரேன். தின்னுட்டு இப்படி உட்கார்ந்துக்கிட்டு என் மருமகனும் தான் இருக்கிறா, சீரு கொண்டுட்டு வந்தாளா சீரு அப்படின்னு பேசணும். ஏன்னா நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன், நிறைய வகையா கொண்டு வந்திருக்கேன்ல. இதெல்லாம் பார்த்தது கூட இல்ல. ஹாட் பாக்ஸ் இருக்குது. இந்த இது என்ன அரிகூடா, அந்த துணியெல்லாம் அழுக்கு துணியெல்லாம் போட்டு வச்சுக்கலாம். அது இது பாரு, இங்க பாரு, அரிசி வடிக்கிறது, காய்கறி வடிக்கிறது, இப்படி வடிச்சுக்கலாம். எப்படி ஓட்டையில எல்லாம் எப்படி போகுது? இல்லையே, இப்படிதான் ஊத்தணும். இந்த ஊத்தி கம்ப வடி கட்டி கம்மஞ்சோறு ஆக்கணும். நாய்க்கு உனக்கு ஒரு உருண்டை தாரேன். குடு. இங்க ஒரு இட்லி இதுல ஊத்தணும். இதுல ஊத்தி மாமியாருக்கு வைக்கணும். சரி சரிக்கா, உன்னை கூட்டிட்டு வந்து காட்டியாச்சு. இந்த சாமானுக்கு எல்லாமும் நீ பாத்துட்ட. இது பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் போய் சொல்லு. நாளைக்கு நீ எங்க மாமியா நீ பேசுனா நீ தான் வரணும் சப்போர்ட்டுக்கு. வருவியா? நான் வருவேன். வருவீல? எப்படி என் ஜீரு? சூப்பரா இருக்குது, நல்லா இருக்குது, பயங்கர.